தமிழகத்தில் ரெட் அலர்ட், அனைவருக்கும் விடுமுறை அறிவிப்பு. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சமூக கூட்டம் அப்படின்ற சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு அனைவருக்கும் விடுமுறை அறிவிப்பா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது அப்படின்னா தொடக்கத்தில் மக்களிடையே ரொம்ப தொடர் பீதிகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே தமிழ்நாட்டில் ரெட் அலர்ட் விடுப்பு பற்றி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களிலும் சரி, மத்திய மாவட்டங்களிலும் சரி, பல மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அனைவருக்குமே விடுமுறை அறிவிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நிகழ்வதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுற்று அறிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கு. காரணம் எதற்காக சுற்று அறிக்கை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. நமக்கு இப்போ மழை வரத்து பிரச்சனை கிடையாது. இப்போ நிறைய விதமான சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அறிவிப்புகளுடைய பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதன் காரணமாக மக்கள் தேவையில்லாமல் வெளியே வர தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2024 ஆண்டில் விடுக்கப்படக்கூடிய முதல் ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே விடுமுறை அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாட்டில் ரெட் அலர்ட் 11 மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சமூக கூட்டம் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.